சிவ வழிபாடு செய்ய உகந்த திதி பிரதோஷ நாள். உகந்த கிழமை திங்கட்கிழமை. இந்த இரண்டும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல, அதாவது 16/3/2026 பங்குனி 2 திங்கட்கிழமையில தேய்பிறை பிரதோஷம். இந்த நாள்ல இந்த இலை கிடைத்தது அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அல்லது பானலிங்கம் அல்லது சிவபெருமானுடைய திருவுருவப்படம் எது வச்சிருந்தாலும் சரிங்க, மனதார பிரதோஷ நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி இந்த இலையால் நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் துன்பம் தீரும். இந்த இலை அப்படின்ற உடனே நீங்கள் வில்வேலையை நினச்சிருப்பீங்க. வில்வ இலையை போல் சக்தி வாய்ந்த ஒரு இலையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த இலையை இந்த பிரதோஷ நாளில் நான் சொல்கிற முறைப்படி பயன்படுத்துங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பங்குனி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாம் ஃபோன் எடுத்து எத்தனையோ விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறோம். நிறைய பேருக்கு இந்த ஃபோன் பார்க்குறதே தான் முக்கியமான வேலையாகவே இருக்குது. சும்மா இருக்கிறாங்களா 5 நிமிஷம் உடனே எடுத்து ஃபோனை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குன்னா நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல நினைக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபோனே கெட்ட விஷயம்தான், ஆனால் அது மூலமாக கூட நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சிவனருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலைக்கு ஒரு அதீத சக்தி இருக்குது. இந்த இலையை கொண்டு நீங்கள் சிவனை பூஜை செய்ய போகிறீங்க. அப்போ சிவனருளால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இல்லையா? அதனால தான் நான் இந்த வாசகத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அது மாதிரி இந்த நாளில் நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது கூட நீங்கள் பூக்கள்லாம் வாங்கிட்டு போவீங்கள்ல, அதோடு இந்த இலையும் கலந்து வாங்கிட்டு போங்க. அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்க போனாலும் இந்த இலையை கொண்டு போய் கொடுங்க, கண்டிப்பாக கோயிலில் வாங்கிக்குவாங்க. அப்படி வில்வ இலைக்கு ஈக்குவலாக சக்தி வாய்ந்த ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் மாதுளை இலையும் அருகம் புல்லும், இந்த ரெண்டுக்குமே அதீத சக்தி இருக்கு. மாதுளை இலை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். அருகும் புல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜியை வெளியில கொண்டுட்டு போகுங்க. அப்ப இந்த ரெண்டையுமே நாம ஒரே நாளில் கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கும் போதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நாம் அர்ச்சனை செய்யும் போதோ உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி வீட்டில் பூஜைகளோ ஒரு தீபத்தை ஏற்றி அந்த இலைகளை கையில் கொண்டு சிவனுக்கு பூஜை செய்யுங்க. உங்கள் துன்பங்கள் தீரும். குறிப்பாக மன நிம்மதி உண்டாகும். அதன் பிறகு நான் நிறைய பேர் கேட்குறீங்க, பூஜைகள் வைக்கக்கூடிய இந்த இலைகள் பூக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு. நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த பூக்கள் எல்லாம் நம்ம சாம்பிராணியாக தயார் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தணும். இப்போ இந்த இலை அருகம்புல்லையுமே நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி தூபம் போட்டுக்கலாம். இதை மாதிரி அதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு ஆற்றல் உங்கள் வீட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.